ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். நேற்று சிவராத்திரியோட 5 கால பூஜை பார்த்தோம். இன்றைக்கி மயான கொள்ளை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். இது எல்லா அங்காள பரமேஸ்வரி கோவில்லையுமே நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்களே, இந்த காளி வேடம் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறமேட்டு ரொம்ப கோரமாலாம் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடு கோழி இந்த மாதிரியெல்லாம் கடிச்சிக்கிட்டு வருவாங்கள்ல, பார்த்துருக்கீங்க தானே? சரி, இதோட கதை என்ன, இந்த மயான கொள்ளைனா என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னாக்கா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போகணும். சரி, இப்போ நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் இருக்கோம். இந்த கோவிலோட கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த மயான கொள்ளையையும் தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை பிரம்மா கைலாயத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாராம். அவர் தூரத்துல இருந்து பார்த்த பார்வதி தேவி சிவன் தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே எந்திரிச்சு மரியாதை செலுத்தினாங்களாம். ஏன் அப்படின்னாக்கா, சிவபெருமானுக்கும் அப்போ 5 தலை இருந்தது, பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. உடனே பிரம்மா சிவன் வந்துட்டாருன்னு நினச்சி தானே நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். இந்த விஷயத்தை சிவன்கிட்ட சொன்னதுமே பிரம்மாவுக்கு இவ்வளோ ஆணவமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 5வது தலையை பிடுங்கிட்டாராம். இதை கேள்விப்பட்ட பிரம்மாவோட மனைவியார் சரஸ்வதி பார்வதி மேலே ரொம்ப கோவப்பட்டு, ஒன்னால தான் என்னுடைய சுவாமியின் தலையை சிவன் பிடுங்கினாரு, அதனால் நீ பூலோகத்துக்கு போய் புற்றா வாழ்வாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்களாம். சிவபெருமான் அந்த பிரம்மாவோட தலையை கிள்னாரில், அதனால் அந்த கபாலம் சிவனோட கையிலேயே ஒட்டிக்கிச்சான். சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தாராம். அவருடைய அந்த பிச்சை பாத்திரத்தில் யார் சாப்பாடு போட்டாலுமே அந்த பாத்திரமே சாப்பிட்டு தான் அவருக்கு சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்குதான். உடனே ஒரு அசரீரி கேட்டுச்சா, இந்த பாத்திரம் என்னைக்கு உன்னை விட்டு கீழே விழுகுதான் அன்னைக்கு தான் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே சிவபெருமானும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தாராம். சரஸ்வதி தேவியால் சபிக்கப்பட்ட பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்தாங்களாம். அங்கே ஒரு நந்தவனத்தை பார்த்தாங்களாம். இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம தவம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். அந்த நந்தவனத்தை ஒரு காவலாளி காவல் காத்துட்டு வந்தாராம். அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம். அம்மா, இங்கெல்லாம் தவம் இருக்கக்கூடாது, நீ போயிடு, எங்கள் ராஜாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் பார்த்தாக்கா உன்னை தண்டிச்சிடுவார் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பார்வதி தேவி இல்லை எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் இங்கே தான் தவம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அந்த மீனவன் ராஜா கிட்ட சொல்கிறதுக்காக போனதுமே உடனே அந்த இடம் அப்படியே ஒரு புற்றா மாறிடுச்சான். அதை பார்த்த மீனவன் வந்திருக்கிறது அன்னை தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு கும்பிட்டானாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வந்துதான். உடனே காவலாளிகள்லாம் வச்சு அந்த புத்தை இடிக்க சொன்னாங்களாம். அந்த புத்து மண்ணிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அந்த மீனவன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புத்தை அப்புறப்படுத்தி சுத்தம் செஞ்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மீனவன் அந்த புத்து மண்ணை அங்கே வச்ச உடனே மறுபடியும் அங்கே ஒரு புத்து வந்துருச்சான். இதை பார்த்த அரசன் அந்த மீனவனை கொல்ற மாதிரி கொல்லணும் அப்படின்னு சொல்லி காவலாளிக்கு கட்டளை இட்டாங்களாம். உடனே மீனவனை அடிக்க போன காவலாளிகளும் இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டு தான் ராஜாவுக்கு இதுக்கு வந்திருக்கிறது கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துதான். உடனே அங்கேயே கோவிலை நிறுவனாங்களாம். மீனவ சமுதாயத்தினர் தான் அந்த அம்மனுக்கு காவலுக்கு இருந்ததுனால இன்றைக்குமே மேல்மலையனூர் கோவிலில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அம்மனுக்கு பூஜை செய்கிறாங்க. என்றைக்குமே அவங்களுக்கு காவலாக அந்த அங்காள பரமேஸ்வரி இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய சாபம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருவண்ணாமலைக்கு போய் அங்கே இருக்கிற பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியோட வடிவம் எடுத்து மீண்டும் மலையனூர்லேயே தங்கிட்டாங்களாம். இதுக்கு நடுவில் சிவபெருமான் என்ன பண்ணார், சாப்பாடும் எதுவும் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் சாப்பாடுக்கு தேடி சுற்றிக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு நாள் இந்த பக்கம் வரும்போது சிவபெருமானை பார்த்ததுமே அங்காள பரமேஸ்வரி என்ன பண்ணாங்க, அவருக்கு பிச்சை போடுறதுக்காக சாப்பாடு போட்டாங்களாம். போட்ட உடனே அந்த உணவோட ருசியில் அந்த கபாலமே அதை சாப்பிட்டுருச்சான். உடனே அங்கே மகாலட்சுமி சொன்னாங்களாம், இவரை நீ ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மயில் கோழி இறகு அது இது ரத்தம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கலந்த மாதிரி சாப்பாட்டை அதில் நீ போடுற மாதிரி போட்டு நீ கீழே போட்டுரு, அப்போ தான் அந்த கபாலம் கீழே விழுவும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஐடியா கொடுத்தாங்களாம். உடனே பார்வதி தேவியும் சிவபெருமானை கூட்டிகிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போனாங்களாம். போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கோழி இறகு ரத்தம் இந்த மாதிரி எலும்பு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பாட்டில் கலந்து அந்த உருண்டையை போடும்போது கீழே போட்டாங்களாம். அதாவது 2 உருண்டை போட்டாங்க. 3வது உருண்டை போடும்போது தவறி கீழே விழுவுற மாதிரி கீழே போட்டாங்களாம். உடனே அந்த கபாலம் என்ன பண்ணுச்சு, அந்த சாப்பாட்டை பிடிக்கிறதுக்காக கீழே போணுச்சான். கீழே போனதுமே உடனே பார்வதி தேவி தன்னுடைய காலால் அந்த கபாலத்தை பூமியில் அழுத்திட்டாங்களாம். அழுத்தினதுக்கு அப்புறம் அந்த கபாலத்தை கொன்னதுமே அவங்களுக்கு ஆக்ரோஷம் தாங்கவே முடியலையா. சிவபெருமானை அந்த பிரம்ம கபாலத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தாண்டி ஓடி போய் சிதம்பரத்தில் லிங்கம் ஆயிட்டாராம்.
இன்றைக்கும் நம்ம போனோம்னாக்கா பூஜை டைமில் வந்து அந்த லிங்கத்தை நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் வந்து தாண்டி தாண்டி ஓடி போனதுனால அவருக்கு தாண்டவராயன் அப்படிங்கிற பேரே வந்துடுச்சா. பார்வதி தேவி கோவமே அடங்காமல் உடனே அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறமேட்டு எல்லோரும் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவாட்டி உடனே மகாவிஷ்ணு வந்து இந்த அம்மாவை பார்த்து இந்த அம்மாவோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வந்து வாழ்த்தி வாழ்த்தி பாடினாராம். அதெல்லாம் கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே மகாவிஷ்ணு சொன்னாராம், நீ குழந்தையா இருக்கிறத பார்க்குறணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அம்மனும் என்ன பண்ணிட்டாங்க, கீழே படுத்து குழந்த மாதிரி இருந்தாங்களாம். உடனே அந்த அம்மா வந்து அப்படியே சங்கிலியால் கட்டிட்டாங்களாம். கட்டணை வட்டி அந்த அம்மாவோடைய கோபமெல்லாம் குறைஞ்சி அந்த அம்மா சாந்தமாயிட்டாங்களாம். அதனால தான் வந்து இப்போ பதி அப்படின்னு சொல்கிறாங்களா, படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சாமி இருக்குல்ல, பெரியாண்டிச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால தான் வந்து அந்த பதி வந்து உருவானதாம். இந்த மயான இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கா. அதனால தான் இந்த சிவராத்திரியில் வந்து சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக கபாலத்தில் சாப்பாடு போட்டாங்கள்ல, அதோட நினைவாக தான் வந்து இன்றைக்கி இந்த நாளில் வந்து ஆடு கோழி இந்த மாதிரி விலங்குகள்லாம் பலியிட்டு அதோடைய ரத்தத்தில் வந்து சாப்பாட்டெல்லாம் போடுவாங்களாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அன்னைக்கு வந்து அம்மனுக்கு படைத்த அந்த உணவும் சரி, அதை வந்து பிரசாதமாக சாப்பிட்றவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா, அதுவும் இல்லாத நிறையா காய்கறிகள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா, அதனால் வந்து வேளாண்மை வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஐதீகமாக. இந்த மாதிரி அம்மன் வேடமிட்டு அம்மன் எப்படி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி வந்து அவங்கள வந்து விஷ்ணு சாந்தப்படுத்தினார், அதனால தான் இப்போலாம் வந்து பம்பை வச்சு அம்மாவை வர்ணித்து பாட்டு பாடுறாங்க. எல்லோரும் கீழே படுத்து அதை வந்து அந்த வேஷம் போட்டவங்க தாண்டி வராங்களே, அப்போ வந்து அம்மாவோட மனசு ரொம்ப சாந்தம் ஆகிடும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஐதீகத்தினால தான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டவங்களுக்கு முன்னால் கீழே படுத்து அவங்க தாண்டுறாங்க. நம்மளுடைய இந்து புராணங்களில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பலவிதமான கதைகள் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அந்த கதையோட சாரம் மட்டும் ஒன்று தான் இருக்குது. கதையோட சாரம் என்ன, பிரம்மாவோட தலையை கிள்ளனதுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினது, அதனால தான் இந்த கதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சாரமே. இப்போ மயான கொள்ளை எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. இங்கே இருக்கிற புற்றுமண்ணை வந்து நம்மளுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டாவோ, நம்ம வீட்டில் வச்சாலுமே நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே பாய், ராதே கிருஷ்ணா.